அனைவரையும் ஐடெக் நிறுவனத்திற்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தமிழ் மொழி மூலமான ஐசிடி வகுப்புகளை நான் ஆன்லைன் முறையில் ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக நான் இதற்கு முன்னைய வகுப்பில் அறிமுகம் செய்த சிலபஸின் அடிப்படையில் எங்களுக்கு மொத்தமாக 2 வருட காலத்தினுள் 13 அலகுகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அதாவது ஏலெவல் ஐசிடியில் மொத்தமாக 13 அலகுகள் உள்ளன. அதன் முதற்கட்டமாக இன்றைய தினம் நாங்கள் முதலாவது அலகை ஆரம்பிக்க உள்ளோம். முதலாவது அலகு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சார்ந்த அடிப்படை எண்ணக்கருக்களை கதைக்க உள்ளோம். முதலாவது அலகு இன்றைய அறிவுபூர்வமான சமூகத்தில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள் மற்றும் பங்களிப்பினை ஆராய்வதாகும். இந்த அலகு 7 உப அலகுகளை கொண்டது. அதாவது 1.1, 1.2 என்றவாறு 1.7 வரை உப அலகுகள் காணப்படுகின்றன. இன்றைய தினம் நாங்கள் முதலாவது கதைக்கப் போவது 1.1. 1.1 நாங்கள் கதைக்க போகிற விடயம் என்னவென்றால் தகவலின் அடிப்படை கட்டத்துண்டங்களும் அதன் சிறப்பியல்புகளும். ஆங்கிலத்தில் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதன்படி நாங்கள் முதலாவது கதைக்க போகும் எண்ணக்கரு என்ன என்று பார்ப்போம். நாங்கள் முதலாவது கதைக்க போகிறது தரவு என்றால் என்ன, ஆங்கிலத்தில் டேட்டான்னு சொல்லுவோம். தரவு அல்லது டேட்டான்ற சொல் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான சொல்லுன்னு நான் நம்புகிறேன். தரவு என்றால் என்ன? தரவு என்றது தெளிவான, அர்த்தமற்ற மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத எனினும் தேவைக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கக்கூடிய இலக்கங்கள், சொற்கள், ஒலி மற்றும் உருட்கள் தான் தரவுன்னு சொல்கிறது. அதாவது எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகிற இலக்கங்கள், சொற்கள், ஒலின்றது சவுண்ட் மற்றும் உருக்கள்ன்றது டயக்ராம்ஸ், இப்படியான விடயங்கள். ஆனால் இந்த விடயங்கள் தெளிவான ஒரு அர்த்தத்தை தராமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை தரவுண்டு அழைப்போம். உண்மையில் ஒரு கணனி முறைமைக்கு, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு தரவானது உள்ளீடாக, நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்புட், வழங்கப்பட்டு அந்த தரவு அங்கே என்ன செய்யப்படுதுன்னா முறை வழிப்படுத்தப்பட்டு, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ப்ராசஸிங், அர்த்தமுள்ள தகவல்களாக, ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவோம், மாற்றப்படும். திரும்ப சொல்கிறேன், எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகிற தெளிவான அர்த்தங்களை கொண்டிராத ஒழுங்கற்ற எண்கள், இலக்கங்கள், சொற்கள் மற்றும் ஒலி உருக்களைத்தான் தரவுன்னு சொல்கிறது. இந்த தரவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா ஒரு கணனி முறைமைக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உள்ளீடாக கொடுத்து அங்கு அந்த தரவை முறை வழிப்படுத்தி, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ப்ராசஸிங் என்று, அர்த்தமுள்ள தகவல்களை உருவாக்குறோம். இதை நான் தந்திக்கிற வரைபடத்தின் மூலம் விளக்கியுள்ளேன். உங்களுக்கு படத்தில் பார்க்கலாம். தரவுன்றது உள்ளீடாக வழங்கப்படுகிறது கணனி முறைமைக்கு. அங்கு அது முறை வழிப்படுத்தப்பட்டு அர்த்தமுள்ள தகவல் வருவிளைவாக கிடைக்கப் பெறுது. மேற்கூறிய வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் தரவுண்டா என்னண்டு. தரவுன்றது எங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இந்த தரவு ஒரு நபர், ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு அன்றாட செயற்பாடு அல்லது நிகழ்வு குறித்த விடயங்களை, அதாவது உண்மைகளை விளக்கும். நாங்கள் ஒரு நபரை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு இடத்தை பற்றி அல்லது ஏதாவது ஒரு செயற்பாடு பற்றிய ஒரு உண்மையை குறிப்பிட்டோம்டா அதுதான் தரவு. உதாரணமாக பாடசாலையில் கற்கின்ற ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டா அந்த மாணவன் பற்றிய நிறைய தரவுகள் இருக்குது. அதாவது அந்த மாணவன் பற்றி என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு சொல்லலாம், அந்த அனைத்தும் அந்த மாணவன் பற்றிய தரவுகள்.
உதாரணமாக ஒரு மாணவன்ட சேர்விலக்கம், அதாவது அட்மிஷன் நம்பர், ஒரு மாணவன்ட பெயர், அந்த மாணவன்ட முகவரி, பிறந்த திகதி, அவன் படிக்கிற வகுப்பு மற்றும் மொழி மூலம் எல்லாமே அந்த மாணவன் பற்றிய தரவுகள் தான். காரணம் என்னன்னா, ஒரு மாணவன்ட சேர்விலக்கம், பெயர், முகவரி, பிறந்த திகதி, அவன் படிக்கிற வகுப்பு மற்றும் மொழி மூலம் எல்லாமே அந்த மாணவன் பற்றிய உண்மைகள் அல்லது விடயங்கள். ஆகவே எங்களோட வரைவிலக்கணத்தை இந்த உதாரணத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்த இயலும். அதாவது தரவுன்றது ஒரு நபர், பொருள், இடம், அன்றாட செயற்பாடு அல்லது நிகழ்வு குறித்த உண்மைகள் அல்லது விடயங்கள். இந்த உதாரணத்தில் மாணவனை பற்றிய உண்மைகள் அந்த மாணவன்ட தரவுகளாக கருதப்படும். அடுத்து நாங்கள் கதைக்க போகிற விடயம் தரவு வாழ்க்கை வட்டம், ஆங்கிலத்தில் லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். தரவு வாழ்க்கை வட்டம்ன்றது ஒரு தரவு உருவாக்கப்படுற படிமுறைகளை கொண்டமைந்த ஒரு வட்டம். தரவு வாழ்க்கை வட்டத்தில் 3 படிமுறைகள் காணப்படுகிறது. அதில் முதலாவது தான் தரவு உருவாக்கம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டேட்டா கிரியேஷன். ரெண்டாவது தரவு முகாமைத்துவம், டேட்டா மேனேஜ்மெண்ட். மூன்றாவது பயனற்ற தரவுகளை நீக்கம் செய்கிறது, ஆங்கிலத்தில் ரிமூவல் ஆஃப் அப்சலேட் டேட்டான்னு சொல்லுவோம். திரும்ப சொல்கிறேன், தரவு வாழ்க்கை வட்டம்ன்றது தரவு உருவாக்கப்படுறதோட சம்பந்தப்பட்ட படிமுறைகள். அது 3 படிமுறைகளை கொண்டிருக்கு. ஒன்று தரவு உருவாக்கம், 2வது தரவு முகாமைத்துவம், 3 பயனற்ற தரவுகளின் நீக்கம். இதில் முதல் படிமுறை தரவு உருவாக்கம். இங்கே என்ன செய்யப்பட போகுதுன்னா, விளக்கமுள்ள தகவல்களை உருவாக்குவதற்காக முறைமைக்கு தரவு உள்ளீடு செய்யப்படல் வேண்டும், அல்லது சில சந்தர்ப்பங்களில் முறைமைக்குள்ளேயே தரவு உருவாக்கப்படல் வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தினேன், நாங்கள் தரவை முறை வழிப்படுத்தித்தான் தகவல்களை உருவாக்குறோம். அந்த தகவல்களை உருவாக்கணும் என்றால் நாங்கள் கட்டாயமாக குறிப்பிட்ட கணனி முறைமைக்கு தரவை உள்ளீடு செய்தல் வேண்டும், அல்லது சில சந்தர்ப்பங்களில் அந்த முறைமைக்குள்ளேயே அந்த தரவு உருவாக்கப்படலாம். இதுதான் எங்களோட தரவு வாழ்க்கை வட்டத்தோட முதல் படிமுறை, தரவு உருவாக்கம். 2வது படிமுறை, அந்த தரவுகள் பாதுகாப்பாக மற்றும் இலகுவாக அணுகக்கூடியதாக முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே உருவாக்கின அல்லது உள்ளீடு செய்த தரவுகள் குறிப்பிட்ட கணனி முறை மேலே பாதுகாப்பான முறையில் சேமிக்கப்படுறதோட அந்த தரவை தேவையான சந்தர்ப்பங்களில் இலகுவாக மீள பெறக்கூடிய விதத்தில் முகாமைத்துவம் செய்யப்படல் வேண்டும். 3வது படிமுறை, சில சந்தர்ப்பங்களில் தரவு காலாவதியானதும், அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எக்ஸ்பயர் ஆனதும், அல்லது மேலும் தேவைப்படாது என கருதும் போதும் அந்த தரவுகளை நாங்கள் முறைமையிலிருந்து அகற்றல் வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட தரவுகள் ஒரு காலத்துக்கு பின்னர் அது பிரயோசனமற்றதாக மாறும், அல்லது எங்களுக்கு அது தேவையில்லாத தரவாக கருதப்படும். அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை காலாவதியான தரவுன்னு சொல்லுவோம். அந்த தரவுகள் என்ன செய்யலாம், எங்களோட முறைமையிலிருந்து நீக்கலாம். இந்த 3 படிமுறைகளும் தான் தரவு வாழ்க்கை வட்டம் என்று அழைக்கப்படும். அடுத்து நாங்கள் கதைக்க போகிறது தரவின் வடிவங்கள், ஆங்கிலத்தில் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். தரவானது இலக்கங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதன்று. அதாவது தரவுன்றது எப்போதும் இலக்கங்களில் மட்டும் இருக்காது. தரவு 3 வடிவங்களில் காணப்படும். அதில் முதலாவது வடிவம் தான் எழுத்து வடிவம், ஆங்கிலத்தில் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு தரவை நாங்கள் எழுதி காட்டினோம்னா அப்படிப்பட்ட தரவுகளை எழுத்து வடிவ தரவு என்று சொல்லுவோம். இந்த எழுத்து வடிவத்தில் இருக்கிற தரவுகள் 4 உப பகுதிகளை கொண்டிருக்கும். அந்த எழுத்து வடிவ தரவு இலக்கங்களை கொண்டிருக்கலாம். இலக்கங்கள் 0, 1, 2, 9க்கு இடைப்பட்ட இலக்கங்களை கொண்டிருக்கலாம். 2வது எழுத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆங்கில எழுத்துக்கள் A to Z, அல்லது தமிழ் எழுத்துக்கள் ஆனா ஆவண்ணா, அல்லது சிங்கள எழுத்துக்கள் அயன்னா ஆயன்ன போன்ற எழுத்துக்களை கொண்டமைந்து இருக்கலாம்.
3 எழுத்து வடிவத்தில் இருக்கிற தரவு குறியீடுகளை கொண்டிருக்கலாம். உதாரணமாக முற்றுப்புள்ளி, சக அடையாளம், சய அடையாளம் இது போன்ற குறியீடுகளை எழுத்து வடிவத்தில் காணலாம். 4வது உப வடிவு விசேட குறியீடுகள். உங்களுக்கு தெரியும், எங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டில் சில விசேட குறியீடுகள் காணப்படுது. உதாரணமாக $, குறியீடு, அதே நேரம் ஹேஷ் குறியீடு, தமிழில் சதுர குறியீடுன்னு சொல்லுவோம், அதே நேரம் குறியீடு, அதே நேரம் ஆச்சரிய குறியீடு. இப்படியான விசேட குறியீடுகளை கொண்டு நீங்கள் ஒரு தரவை எழுதினாலும் அந்த தரவுன்றது எழுத்து வடிவத்துக்குரிய தரவு. அடுத்து 2வது தரவு வடிவம் செவிப்புல வடிவம், ஆங்கிலத்தில் ஆடியோன்னு சொல்லுவோம். செவிப்புல வடிவத்துக்குரிய தரவுகளை எங்களோட செவிகளால், அதாவது காதுகளால் கேட்க மாத்திரம்தான் முடியும். உதாரணமாக சத்தங்கள், ஒலிகள், குரல்கள். குரல்கள்னே மனித குரல்கள். ஒருவர் கதைக்கும் போது அந்த தரவு உண்மையிலே எங்களுக்கு செவிப்புல வடிவில் தான் எங்களை அடையுது. 3வது வடிவம் கட்புல வடிவம், ஆங்கிலத்தில் விஷுவல் அல்லது இமேஜிங்னு சொல்லுவோம். இந்த வகைக்குரிய தரவுகளை எங்களோட கண்களால் மாத்திரம்தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு புள்ளியிடப்பட்டிருக்கு, ஒரு முற்றுப்புள்ளியிடப்பட்டிருக்கு, சில வரிகள் கீறப்பட்டிருக்குது. இந்த தரவைங்களுக்கு கண்களால் மாத்திரம்தான் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட தரவுகளை நாங்கள் கட்புல வடிவ தரவுன்னு சொல்லுவோம். கட்புல வடிவ தரவுகளுக்கு மேலும் பல உதாரணங்களை தந்திருக்கிறேன். அதில் வடிவங்கள் வரும். உதாரணமாக வட்ட வடிவம், செவ்வக வடிவம், அதே நேரம் வரைபடங்கள், வரைபடங்கள்ன்றது டயக்ராம்ஸ், அதே நேரம் படிமங்கள், படிமங்கள்ன்றது இமேஜஸ், அதோட காணொளிகள். நாங்கள் பார்க்குற வீடியோக்கள் உண்மையிலே ஒரு வகையான தரவு. ஆனால் அந்த தரவை எங்களுக்கு எங்களோட கண்களால் மட்டும்தான் பார்க்கலாம். எனவே அது கட்புல வடிவுக்குரிய தரவாக கருதப்படும். ஆகவே தரவுன்றது இலக்கங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதன்று. தரவு 3 வடிவங்களில் காணப்படலாம். 1 எழுத்து வடிவில் டெக்ஸ்ட், 2 செவிப்புல வடிவில் ஆடியோ, 3 கட்புல வடிவில் விஷுவல். அடுத்து நாங்கள் கதைக்க போகிறது தரவுகளின் வகைப்படுத்தல், ஆங்கிலத்தில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். தரவுகள் அளவுசார் தரவு உண்டும் பண்புசார் தரவு உண்டும் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவது வகை அளவுசார் தரவு, ஆங்கிலத்தில் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். அளவுசார் தரவுண்டா ஒரு தரவை எங்களுக்கு இலக்கங்கள் மூலம் அல்லது எண்ணிக்கை மூலம் காட்டக்கூடிய தரவுகள். அதே நேரம் அளவுசார் தரவினை எங்களுக்கு எண்ணுதல் அல்லது அளத்தல் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சிம்பிளாக சொல்கிறதுண்டா அளவுசார் தரவுகளுக்கு ஒரு பெறுமதி காணப்படும், அதாவது ஒரு எண் பெருமானம் அதுக்கு காணப்படும். அந்த தரவுகள் எங்களுக்கு எண்ணுதல் மூலம் அல்லது அளத்தல் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் அளவுசார் தரவுகளை எங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ வரிசைப்படுத்தி கொள்ள முடியும். அதோட அளவுசார் தரவுகள் எங்களுக்கு கணித செயற்பாடுகளுக்கும் உட்படுத்தலாம். கணித செயற்பாடுன்றச்சிலே அளவுசார் தரவுகள் எங்களுக்கு கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். உதாரணமாக ஒரு மாணவன் ஐசிடி வினாபத்திரத்திற்கு பெற்ற புள்ளி ஒரு அளவுசார் தரவு. காரணம், புள்ளின்றது ஒரு பெறுமதி. உதாரணமாக ஒரு மாணவன் ஐசிடி பாடத்துக்கு 90 மார்க்ஸ் எடுத்தானுண்டா அது ஒரு அளவுசார் தரவு. காரணம், 90ன்றது ஒரு எண் பெறுமதி. அதே நேரம் ஒரு நபர்ட வயது அளவுசார் தரவு. ஒரு கார்ட வேகம், உதாரணமாக ஒரு கார் 60 km/h வேகத்தில் போகுதுன்னு வைப்போம். அந்த கார்ட வேகம் கூட ஒரு அளவுசார் தரவுதான். காரணம், அந்த வேகத்துக்கு ஒரு பெருமானம் அல்லது எண்ணிக்கை இருக்குது. இரண்டாவது வகை பண்புசார் தரவுகள், ஆங்கிலத்தில் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். பண்புசார் தரவுகளை அளக்க முடியாது எனினும் அவற்றின் இயல்புகளை அடையாளம் காணலாம். பண்புசார் தரவுகளை எங்களுக்கு அளக்க முடியாது, அதாவது பண்புசார் தரவுகளுக்கு ஒரு பெருமானம் அல்லது அளவு கிடையாது. ஆனாலும் அந்த தரவுட இயல்புகளை எங்களுக்கு இனம் காணலாம். அதே நேரம் பண்புசார் தரவுகளை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தவோ அல்லது எண்கணித செயற்பாடுகளுக்கு உட்படுத்தவோ முடியாது. உதாரணமாக நிறங்கள், வடிவங்கள், ஒளிகள், ஒரு நிறுவனத்தின் நன்மதிப்பு, இது எல்லாம் பண்புசார் தரவுகள்.
காரணம், நிறங்களுக்கோ வடிவங்களுக்கோ ஏன் ஒளிகளுக்கோ ஒரு நிறுவனத்தின் நன்மதிப்புக்கோ ஒரு பெருமானம் கிடையாது. அதே நேரம் எங்களுக்கு அதை ஒரு எண்ணிக்கையாக எடுத்து கூறவும் முடியாது. அவ்வாறு எங்களுக்கு தரவுகளை அளக்க முடியாதிருந்தால் அந்த தரவுகளை நாங்கள் பண்புசார் தரவுண்டு அழைப்போம். ஆங்கிலத்தில் இதை குவாலிட்டேட்டிவ் டேட்டாண்டு அழைப்பார்கள். அடுத்த விடயம் தரவின் சிறப்பியல்புகள். இங்கிலீஷில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது தரவுக்குன்னு சொல்லி சில சிறப்பியல்புகள் காணப்படுது. அதில் முதலாவது சிறப்பியல்பு தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது, தரவானது முறைவழிப்படுத்தப்படாதது. ஆங்கிலத்தில் அன்ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, தரவுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது, அவை அர்த்தமற்றவை. மூன்றாவது இயல்பு, தரவுக்கு அர்த்தம் இல்லாதனால அந்த தரவை பயன்படுத்தி எங்களுக்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது. நான்காவது சிறப்பியல்பு, தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படாதவை. ஆங்கிலத்தில் டிஸ்ஆர்கனைஸ்டுன்னு சொல்லுவோம். 5, ஏற்கனவே சொன்னது, கணனிக்கு தரவுன்றது ஒரு உள்ளீடாக வழங்கப்படுகிறது. 5வது, ஏற்கனவே நான் அந்த படத்தின் மூலம் விளக்கம் தந்தொரு சிறப்பியல்பு. அதாவது கணனிக்கு தரவுன்றது உள்ளீடாக கொடுக்கப்பட்டு அந்த தரவு தான் முறைவழிப்படுத்தப்பட்டு தகவலாக மாறுது. 6வது இயல்பு, தரவானது தகவலில் தங்கியிராது. ஏனென்றா தகவல் தரவிலிருந்து தான் உருவாக்கப்படுகிறது. ஸோ தகவல்ன்றது தரவுல தங்கியிருந்த போதும் தரவானது தகவலில் தங்கியிருக்காது. திரும்ப பார்ப்போம். தரவின் சிறப்பியல்புகள் 6 இருக்குது. அதில் முதலாவது தரவுன்றது முறைவழிப்படுத்தப்படாதது, அன்ப்ராசஸ்ட். ரெண்டாவது, தரவுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, மீனிங்லெஸ். மூன்றாவது, தரவை பயன்படுத்தி எந்த ஒரு தீர்மானத்தையும் எங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. 4, தரவுகள் ஒழுங்குபடுத்தப்படாதவை. 5, தரவானது கணனி முறைமைக்கு வழங்கப்படுற ஒரு உள்ளீடு. கடைசியாக, தரவானது தகவலில் தங்கி இருக்காது. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது தரவுன்னா என்னன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கதைக்க போகிறது தகவல். ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். தகவல் என்றது உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், தரவை முறைவழிப்படுத்தி உருவாக்கப்படுற ஒரு விடயம். அர்த்தமுள்ள தகவல்களை உருவாக்குவதைத்தான் நாங்கள் முறைவழிப்படுத்தல்னு சொல்லுவோம். அதாவது அர்த்தமுள்ள தகவல்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட முறைமை ஒன்றுக்கு வழங்கப்படும் உள்ளீடுகளாகவே எங்களுக்கு தரவை இனங்காணலாம். தகவலோட வரைவிலக்கணத்தை நான் பச்சை நிறத்தில் திரையில் காட்டியிருக்கிறேன் பாருங்க. அர்த்தமுள்ள வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட, அதாவது முறை வழியாக்கப்பட்ட தரவுகளை தகவலாக அடையாளம் காணலாம். உண்மையிலே தகவல் என்றது ஒரு வகையான தரவு தான். ஆனால் அந்த தரவு என்ன செய்யப்பட்டிருக்குது? அர்த்தமுள்ள விதத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அதை நாங்கள் முறை வழிப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். அவ்வாறான தரவுகளைத்தான் நாங்கள் தகவல் என்று அழைக்கிறோம். தகவல் உருவாக்கல் என்பதனை தரவு முறைவழியாக்கம் என கூறலாம். முறைவழியாக்கம் செய்வதற்கு அறிவுறுத்தல்கள் இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு தரவை தகவலா முறைவழிப்படுத்தோம்னா அதற்கு சில அறிவுறுத்தல்கள் அங்கே இருக்கணும். தரப்பட்ட அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமையத்தான் தரவு முறைவழியாக்கம் செய்யப்பட்டு வெளியீடாக தகவல் பெறப்படும். ஸோ திரும்ப சொல்றேன், தரவுன்றது அர்த்தமுள்ள விதத்தில் முறைவழிப்படுத்தப்பட்டு தகவலாக மாற்றப்படுகிறது. அந்த முறை வழியாக்கத்துக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் நாங்கள் வழங்கணும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏற்பதான் தரவு முறைவழிப்படுத்தப்பட்டு அர்த்தமுள்ள தகவலாக மாற்றப்படுகிறது. ஆகவே வினா ஒன்று கேட்டாருண்டா தகவல் என்றால் என்னன்னு சொல்லி நீங்க எழுத வேண்டியது, அர்த்தமுள்ள வகையில் முறைவழிப்படுத்தப்பட்ட தரவுகள் தான் தகவல். நாங்க இந்த தொடர்பை கீழ்வரும் வரைபடத்தில் காட்டலாம். தரவானது கணனி முறைமைக்கு உள்ளீடாக வழங்கப்பட்டு அங்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப முறை வழியாக்கப்பட்டு அர்த்தமுள்ள தகவல் வருவிளைவாக்கப்படுகிறது. தரவை நாம் தனியாக எடுத்துக்கொண்டால் அதன் பயன்பாடு மிக அரிதாகவே இருக்கும். காரணம், தரவு என்பது அர்த்தமற்றதோட ஒழுங்குபடுத்தப்படாதது. எனவே
தரவை தகவலாக மாற்றுவதற்கு அதனை சரியான சந்தர்ப்பத்தில் முறைவழிப்படுத்தல் வேண்டும். அவ்வாறு முறைவழியாக்கத்தின் பின் வெளியீடாக பெறப்படுவது தகவலாக இருந்த போதும் இதே தகவல் வேறொரு செயலுக்கு உட்படுத்தப்படும் போது அது தரவாகவே அமைகிறது. அதாவது ஒரு முறைவழியாக்கத்தின் மூலம் எங்களுக்கு பெறப்படுறது தகவல் தான். அந்த தகவலை நாங்கள் வேறொரு செயலுக்கு உட்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த தகவல் ஒரு தரவாகத்தான் அமையும். ஸோ இந்த விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், தரவு அர்த்தமுள்ள விதத்தில் முறைவழிப்படுத்தப்பட்டு தகவலாக மாற்றப்படுகிறது. அந்த தகவல் தான் எங்களுக்கு பயனுள்ளது. இதை எங்களுக்கு தரப்பட்ட உதாரணத்தின் மூலம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். தந்திருக்கிற உதாரணத்தை கவனிங்க. நான் சில தரவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவர்களும் அவர்கள் ஆங்கில பாடத்திற்கு பெற்ற புள்ளிகளும். மொத்தமாக 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். ரவி, நிமல், அமல், சரத், விமல். இந்த 5 மாணவர்களும் ஆங்கில பாடத்திற்கு பெற்ற புள்ளிகள் உண்மையில தரவு. காரணம், அது ஒரு மாணவனை பத்தின உண்மை. நாங்க இந்த தரவை என்ன செய்ய போறோம்னா முறை வழிப்படுத்த போறோம். நாங்க செய்ய போற முறைவழியாக்கம் என்ன? அந்த தரவு எல்லாத்தையும் கூட்டி அதோட சராசரியை கணிக்க போறோம். தரவுகள் எல்லாத்தையும் கூட்டி சராசரியை கணிக்கிறன்றது ஒரு முறைவழியாக்கம். ஆங்கிலத்தில் நாங்கள் ஒரு ப்ராசஸிங்னு சொல்லுவோம். அவ்வாறு நாங்கள் முறைவழியாக்குறதன் மூலம் எங்களுக்கு பெறப்படுறது என்ன? அந்த 5 மாணவர்களும் ஆங்கில பாடத்திற்கு பெற்ற புள்ளியிட சராசரி, அவரேஜ். உண்மையில இந்த அவரேஜ்ன்றது ஒரு தகவல். காரணம், நாங்க தரவை முறை வழியாக்கி பெற்றுக்கொள்றது எப்போதும் ஒரு தகவலாத்தான் இருக்கும். ஸோ வகுப்புல மாணவர்கள் ஆங்கில பாடத்திற்கு பெற்ற சராசரி புள்ளி அவரேஜ் 65ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல். காரணம், அந்த தகவலை நாங்க பெற்றுக்கொள்றதற்கு 5 மாணவர்களுடைய புள்ளிகளை கூட்டி அதை 5ஆல பிரிச்சு சராசரியை கண்டிருக்கிறோம். அது ஒரு செயற்பாடு, அதாவது ஒரு ப்ராசஸிங். அந்த ப்ராசஸிங் வருவிளைவு தான் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல். அந்த தகவல் வேற எதுவும் இல்லை, மாணவர்கள் பெற்ற புள்ளியின் சராசரி. அடுத்து நாங்கள் கதைக்க போறது தகவலின் சிறப்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே நாங்கள் தரவின் சிறப்பியல்புகளை பார்த்தோம். இப்போ கதைக்க போறது தகவலின் சிறப்பியல்புகள். பெறுமதி வாய்ந்த தகவல் மிக சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவுகின்றது. பெறுமதி வாய்ந்த தகவல்கள் கீழ்வரும் பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். தகவல் என்றது எங்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு மிகவும் உதவுகின்றது. நாங்கள் சரியான தீர்மானங்களை மேற்கொள்ளணும்னா அந்த தகவல் கீழ்வரும் பண்புகளை அல்லது சிறப்பியல்புகளை கொண்டிருக்கணும். முதலாவது, அந்த தகவல் பொருத்தப்பாடுடையதாக இருத்தல் வேண்டும். ஆங்கிலத்தில் ரிலவன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தகவலின் பெறுமதி குறித்த நபருக்கு அதன் பொருத்தத்தில் தங்கியிருக்கும். ஒரு தகவல் ஒரு நபருக்கு பொருத்தமுடையதாக இருந்தால் மட்டும்தான் அது சிறந்த தகவலாக கருதப்படும். உதாரணமா, ஒரு விவசாயி அவரோட சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பார்க்கிறார். உதாரணமா, அவரோட விவசாய செயற்பாட்டோட சம்பந்தப்பட்ட தகவல்கள், பீடை நாசினிகள், களைகளை அகற்ற முறைகள், இது போன்ற தகவல்கள் அவருக்கு பொருத்தப்பாடுடையது. ஆகவே அந்த தகவல் அவருக்கு பெறுமதி கூடியதா இருக்கிறதோட அது அவருக்குரிய தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கும் உதவும். 2வது சிறப்பியல்பு காலம். ஆங்கிலத்தில் டைம்லினஸ் சொல்லுவோம். தகவல் எப்போதும் தற்காலப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்டேட் பண்ணப்படணும். ஏனென்றா பயனுள்ள தீர்மானங்களை எடுப்பதற்கு கால பொருத்தமுள்ள தகவல்கள் அவசியம். நாங்கள் நாளைக்கு எடுக்க போற ஒரு தீர்மானத்துக்கு இன்றைக்கு நிகழ்நிலைப்படுத்தப்பட்ட தகவல் தான் தேவை. ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு தகவலை வச்சு எங்களுக்கு நாளைக்குரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. உதாரணமா நாங்கள் எடுப்போம் காலநிலை தகவல். காலநிலை தகவல் என்றது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் இற்றைப்படுத்தப்படல் வேண்டும், அதாவது தற்காலப்படுத்தப்படல் வேண்டும்.
அப்போதுதான் நாங்கள் அதை வச்சு எடுக்கிற தீர்மானங்கள் சரியானதாக இருக்கும். உதாரணமாக, ஒரு வருடத்துக்கு முன்னர் வழங்கப்பட்ட காலநிலை தகவலை வைத்து எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு செயற்பாட்டை செய்யறதுக்குரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. இதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்தில் டைம்லினஸ்ன்னு சொல்லுவோம். மூணாவது, தகவல் எப்பயும் துல்லியமானதாக அக்யூரேட்டானதாக இருக்கணும். ஏனென்றா சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு துல்லியமான தகவல் அவசியம். நாங்கள் தகவலை பயன்படுத்தி சரியான தீர்மானம் எடுக்க போகிறோம். நாங்கள் பயன்படுத்துகிற தகவல் துல்லியம் இல்லாட்டி நாங்கள் எடுக்க போகிற தீர்மானமும் துல்லியமற்றதாக தான் காணப்படும். அடுத்த சிறப்பியல்பு முழுமை, கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான தகவல்களை வழங்குவது பிரயோசனமாய் அமைவதுடன் முழுமை பெறாத தகவல்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு போதுமானதாக இருக்காது. எப்போதும் தகவல் ஒன்று முழுமையானதாக இருக்கணும். அப்போதான் எங்களுக்கு சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். முழுமை பெறாத தகவலை வைத்து எங்களுக்கு சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. உதாரணமாக, ஒரு ஆள் சொல்கிறாரு, நாளைக்கு ஐசிடி வகுப்பு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த தகவல் முழுமையான தகவல் இல்லை. காரணம், அந்த தகவலில் ஐசிடி வகுப்பு நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொல்லப்படலை. ரெண்டாவது, அந்த ஐசிடி வகுப்பு எந்த சர்ட அல்லது டீச்சர்டன்னு சொல்லப்படலை. மூணு, அந்த ஐசிடி வகுப்பு எங்கே நடக்கிறன்னு சொல்லப்படலை. ஆகவே இவ்வாறு அரைக்குறையான தகவல்களை வைத்து எங்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது. எனவே எப்போதும் தகவல் முழுமையானதாக இருத்தல் வேண்டும். ஐந்தாவது சிறப்பியல்பு, தகவல் என்றது எப்பையும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதாவது ஒரு தகவலை நாங்கள் வாசிக்கும் போது அல்லது ஒரு தகவலை நாங்கள் கேட்கும் போது அது தெளிவானதாகவும் குழப்ப நிலையற்றதாகவும் இருக்க வேண்டும். ஆறாவது, தகவலானது எப்பையும் அர்த்தம் உள்ளதாய் இருத்தல் வேண்டும். 7, தகவலானது ஒரு பெறுமதியை வெலுவினை கொண்டிருத்தல் வேண்டும். 8வது, தகவலானது எங்களுடைய முன்னர் பெற்ற அறிவை புதுப்பிக்க கூடியது. அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் குறித்த ஒரு தகவல் எங்களுக்கு தெரிய வருதுன்னு வைப்போம். அந்த தகவல் என்ன செய்யும்னா, ஏற்கனவே அந்த டாபிக் பற்றின எங்களோட அறிவை புதுப்பிக்கும். அடுத்து நான் கதைக்க போகிறது தகவலின் பெறுமதி, வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே நான் சொன்னேன் தகவலுக்கு ஒரு பெறுமதி இருக்குன்னு சொல்லி. தகவலோட பெறுமதி அதன் பொருத்தப்பாட்டில் தங்கியுள்ளது. அதாவது ஒரு தகவல் ஒரு நபருக்கு பொருத்தமானதாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த தகவல் பெறுமதியான தகவலாக கருதப்படும். உதாரணமாக, ஒரு விவசாயிக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் பெறுமதியானதாக இருக்கும். உண்மையில் இந்த தகவலோட பெறுமதி அந்த தகவல்களை உருவாக்கும் போது அல்லது அந்த தகவல்களை நாங்கள் பெறும் போது தான் உச்ச மட்டத்தில் காணப்படும். இந்த பெறுமதி காலம் செல்ல செல்ல படிப்படியாக குறைவடைந்து அந்த தகவல்கள் மீண்டும் தரவுகளாக மாறும். திரும்ப சொல்கிறேன், தகவல்களை உருவாக்கும் போதுதான் அல்லது அந்த தகவல்களை பெறும் போதுதான் அதோட பெறுமதி உச்ச மட்டத்தில் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அத்தகவலோட பெறுமதி படிப்படியாக குறைவடைந்து அந்த தகவல் மீண்டும் தரவுகளாக மாறும். இது தகவல் பற்றிய பொன் விதி, ஆங்கிலத்தில் த கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று அழைக்கப்படும். இந்த விதியை எங்களுக்கு கீழ்வரும் வரைபடம் மூலம் விவரிக்கலாம். இங்கு 2 வரைபடங்கள் காட்டப்பட்டிருக்குது. முதலாவது காட்டப்பட்டிருக்கிற வரைபடம் தான் புதிய சிலபஸில் தகவலோட பெறுமதி எவ்வாறு குறைவடைகிறது என்று காட்டப்பட்டிருக்கிற வரைபடம். நாங்கள் முதலாவது இந்த வரைபடத்தை கவனிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல தகவலோட பெறுமதி அந்த தகவல் உருவாக்கப்படும் போது அல்லது அந்த தகவல் கிடைக்கப்பெறும் போது உயர்வாக இருக்கும். காலத்தோட அந்த பெறுமதி படிப்படியாக குறைவடைந்து ஒரு மாறாத நிலையை அடையுது. உதாரணமாக, ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெறுதுன்னு வைப்போம். அந்த தகவல் இன்று கிடைக்கப்பெற்றால் அந்த தகவலோட பெறுமதி எங்களுக்கு உயர்வாக காணப்படும்.
ஆனால் அந்த தகவல் நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் அல்லது ஒரு கிழமை அல்லது ஒரு மாதம் செல்லும் போது அதன் பெறுமதி என்ன செய்யும்? நன்கு குறைவடையும். இதைத்தான் நாங்கள் தகவலின் பொன் விதின்னு சொல்லுவோம். பழைய சிலபஸில் இந்த வரைபடம் 2வது காட்டப்பட்டிருக்கிற வரைபட வடிவில் தரப்பட்டிருந்துச்சு. உண்மையில் இதை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டதுக்குரிய காரணம் என்னன்னா, 2015ஆம் ஆண்டு A-level ICT பேப்பரில் ஒரு வினா வந்துச்சு. தகவலோட பெறுமதி நேரத்தோடு எவ்வாறு குறைவடைகிறதுன்னு காட்டுற வரைபடத்தை தெரிவு செய்ய சொல்லி, அந்த வினாக்குரிய விடையில் சரியான விடையாக காட்டப்பட்டிருந்தது 2வது வரைபடம். ஆனாலும் புதிய கைடில் வரைபடம் 1வது வரைபடத்தோட வடிவுக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் 2 வரைபடத்தையும் தெரிஞ்சிருப்போம். தகவலோட பெறுமதி காலத்தோட படிப்படியாக குறைவடையுது. அது 1வது வடிவத்தில் காட்டப்பட்டிருக்கிற வடிவில் காட்டப்பட்டாலும் சரிதான், 2வது வடிவத்தில் காட்டப்பட்டாலும் சரிதான். காரணம் 2 வரைபடத்திலையும் தகவலோட பெறுமதி காலத்தோடு என்ன செய்யுது? படிப்படியாக குறைவடையுது. அடுத்து நாங்கள் தகவலின் முக்கியத்துவம் பற்றி கதைப்போம். அன்றாட வாழ்வில் தீர்மானங்களை மிகவும் இலகுவில் மேற்கொள்ள தகவல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்கிற தீர்மானங்களை இலகுபடுத்துறதுக்கு தகவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். உதாரணமாக, ஒரு நாட்டிட நிறுவனத்திட கம்பெனியிட தீர்மானங்களையும் திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு வேறுபட்ட தகவல்களும் தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணங்களின் மூலம் நீங்கள் இதை விளங்கி கொண்டிருப்பீங்க. இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்திருக்கிறேன். என்ன உதாரணம்? காலநிலை அறிக்கை. இது ஒரு தகவல். இந்த காலநிலை அறிக்கையிட அடிப்படையில் தான் மீனவர்கள் நாளைய தினம் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வதா இல்லையா என்பதை முடிவு செய்வார்கள். ஆகவே மீனவர்கள் மீன் பிடிக்க போறதா இல்லையா என்ற முடிவு காலநிலை அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது. ஸோ காலநிலை அறிக்கை என்றது தகவல். அந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம்? நாளைய தினம் மீன் பிடிக்க போறதா இல்லையா. காலநிலை அறிக்கையில் சொல்லப்படுதுன்னு வைப்போம், நாளைய தினம் கடல் கொந்தளிப்பானது, மீன் பிடிக்க போறது ஆபத்தானதுன்னு சொல்லி அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, என்ன தீர்மானம் எடுப்பாங்க? நாளைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க செல்றது இல்லைன்னு சொல்லி. இதே போலதான் தகவல் என்றது மக்களுக்கு வேறுபட்ட தீர்மானங்கள் அன்றாட வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது அல்லாம தகவலின் பயன்பாடுகள் நிறைய இருக்கு. நாளாந்த வாழ்க்கையில தகவல் பல இடங்கள்ல பிரயோகிக்கப்படுது. அதுல ஒன்றுதான் அன்றாட வாழ்வின் செயற்பாடுகளில் தகவல் உதவுது. 2வது, எங்களோட அறிவை மேம்படுத்துறதுக்கு அல்லது அறிவை புதுப்பிக்கிறதுக்கு புது புது தகவல்கள் அவசியப்படுகிறது. 3வது, ஏற்கனவே சொன்னது போல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு தகவல் உதவுகின்றது. 4வது, நிறுவனங்களோட நாட்டிட ஏன் முழு உலகத்துடன் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை வகுக்கிறதுக்கு தகவல் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் எதிர்வு கூறல்களில் தகவல் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்வு கூறல் என்றா ப்ரெடிக்ஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்ற விடயம். அதாவது இது நாங்கள் இன்றைக்கு தகவல்கள் அடிப்படையாக கொண்டுதான் எதிர்காலத்தை எதிர்வு கூற போகின்றோம். உதாரணமாக, இன்றைய காலநிலை அறிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் நாளைய வானிலை நிலவரத்தை அல்லது காலநிலை நிலவரத்தை என்ன செய்வோம்? எதிர்வு கூறுவோம். அதே போல திட்டமிடல், ஒழுங்குபடுத்தல், மேற்பார்வை செய்தல் போன்ற செயற்பாடுகளிலும் தகவல் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு வினா வரலாம், தகவலின் பயன்பாடுகள் அல்லது பிரயோகங்களை குறிப்பிட சொல்லி அந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது இந்த 6 பிரயோகங்களையும். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்தது கதைக்க போகிறது நாங்கள் இதுவரைக்கும் படித்த தரவு மற்றும் தகவல் இடையிலான வேறுபாடுகளை. இந்த வேறுபாடுகளை இலகுவாக விளங்கிக் கொள்றதுக்காக நான் ஒரு அட்டவணை வடிவில் தந்திருக்கிறேன். முதலாவது பக்கம் தரவும் அடுத்த பக்கம் தகவலும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. முதலாவது நாங்கள் பார்ப்போம், தரவுன்றது ஒழுங்குபடுத்தப்படாதது.
ஆனால் உங்களுக்கு தெரியும் தகவல் என்றது ஒழுங்குபடுத்தப்பட்டது. ரெண்டாவது, தரவானது முறைவழிப்படுத்தப்படாதது. ஆனாலும் தகவல் என்றது முறைவழிப்படுத்தப்பட்ட தரவு ஆகும். 3, தரவானது கணனி முறைமைக்கு வழங்கப்படும் உள்ளீடுகள் ஆகும், அதாவது இன்புட். ஆனால் தகவலானது கணனி முறைமையினால் பெற்றுத்தரப்படும் வருவிளைவுகள் ஆகும், அதாவது அவுட்புட். தரவானது தகவலில் தங்கியிராது. எனினும் தகவலானது தரவில் தங்கியிருக்கும். காரணம் என்னெனில் தகவலானது உருவாக்கப்படுறது தரவை முறைவழிப்படுத்தி. ஆகவே தகவல் தெளிவாக தரவில் தங்கியிருக்கும். 5வது, பொதுவாக தரவு அர்த்தமற்றது அல்லது அர்த்தம் குறைந்தது. ஆனால் தகவல் எப்போதும் அர்த்தம் உள்ளது. எனவே தரவை கொண்டு எங்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் தரவு அர்த்தமற்றது. எனினும் தகவல் அர்த்தம் உள்ளதுன்றதுனால தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக எங்களுக்கு தகவல்களை பயன்படுத்தலாம். தரவு பெறுமதியற்றது, ஆனாலும் தகவல் பெறுமதி மிக்கது. நாங்கள் இதை பார்த்தோம். கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே தகவலுக்கு ஒரு உயர் பெருமானம் இருக்கும். அந்த பெருமானம் காலத்தோட படிப்படியாக என்ன செய்யும்? குறைவடைந்து மீண்டும் தரவாக மாற்றப்படும். தரவுக்கு ஒரு உதாரணமாக ஐசிடி பாடத்திற்கு ஒரு மாணவன் பெற்ற புள்ளியை குறிப்பிடலாம். ஏண்டா அது அந்த மாணவன் பற்றின ஒரு உண்மை அல்லது விடயம். அதே நேரம் ஐசிடி பாடத்திற்கு ஒரு வகுப்புளிக்கிற மாணவர்கள் பெற்ற சராசரி புள்ளியை எங்களுக்கு தகவலாக குறிப்பிடலாம். காரணம், சராசரி புள்ளியை நாங்கள் காணணும்டா ஒவ்வொரு மாணவரும் ஐசிடி பாடத்துக்கு பெற்ற புள்ளியை கூட்டி அதை மாணவர்களின் எண்ணிக்கையால் பிரித்து சராசரியை காணணும். இந்த இடத்துல ஒரு ப்ராசஸிங் அல்லது முறை வழியாக்கம் நடக்கிறதுனால சராசரி புள்ளி காண்றது ஒரு தகவலாக கருதப்படும். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கும் தரவு மற்றும் தகவலுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி. சரி, நாங்கள் இதுவரைக்கும் கதைத்த விடயங்கள் தரவு, தகவல், அவற்றின் இயல்புகள், அவற்றின் பிரயோகங்கள் பற்றியது. இப்போ நாங்கள் கதைக்க போகிறது A-level ICT சிலபஸில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. அதுதான் பெரிய தரவு பகுப்பாய்வு, ஆங்கிலத்தில் பிக் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் இதுவரைக்கும் கதைத்தது தரவு. இப்போ நான் அறிமுகப்படுத்த போகிறேன் புதிய ஒரு சொல், பெரிய தரவு, ஆங்கிலத்தில் பிக் டேட்டா. பிக் டேட்டாண்டா என்ன? தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் அவற்றின் பயனாளிகளினது வியாபார மற்றும் சமூக ஊடக இடைச்செயல் தரவுகளை பாரிய கொள்ளளவில், அதாவது டெராபைட் அளவுகளில் சேமிக்கின்றது. இவ்வாறு கொள்ளளவில் மிக பெரியதும் சாதாரண முறைவழியாக்கல் முறைகள் மூலம் முறைவழியாக்கம் செய்ய முடியாததுமான சிக்கல் தன்மையான தரவுகளைத்தான் நாங்கள் பிக் டேட்டான்னு சொல்லுவோம். இன்றைக்கு வியாபார நிறுவனங்களோட வளர்ச்சி, அதே நேரம் சமூக ஊடகங்களோட வளர்ச்சியோட தரவுகளோட உருவாக்கம் அதிகரித்திருக்குது. அந்த தரவுகள் பாரிய அளவுல காணப்படுது. உண்மையில உங்களுக்கு தெரியும், டெராபைட்டுன்றது ஜிகாபைட்களை விட பல 1000 மடங்கு அதிகமானது. இவ்வாறு பாரிய அளவான தரவுகளை தான் நாங்கள் பெரிய தரவு, பிக் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த தரவுகளை கையாள்றது அல்லது பகுப்பாய்வு செய்கிறது தான் பெரிய தரவு பகுப்பாய்வு அல்லது பிக் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்றது. ஒருவர் கையாளுகின்ற தரவின் கன அளவு காலத்துடன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. இவ்வாறான பாரிய தரவுகளை விளங்கிக் கொள்வதே இன்றைய காலகட்டத்தின் சவாலாக உள்ளது. இதுவே தரவு வாழ்க்கை வட்ட முகாமைத்துவ பாரிய தரவு பகுப்பாய்வின் தேவைக்கு காரணமாக உள்ளது. பாரிய தரவு பகுப்பாய்வு அல்லது பிக் டேட்டா அனாலிசிஸ்ன்றது என்னன்னா, பல்வேறு தரவு மூலங்களில் இருந்து, அதாவது தரவு மூலம்ன்றது என்னன்னா தரவு சேமிக்கப்பட்டிருக்கிற இடம், நாங்கள் ஆங்கிலத்தில் டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாரிய தரவு பகுப்பாய்வு அல்லது பிக் டேட்டா அனாலிசிஸ்ன்றது அவ்வாறான பல்வேறு தரவு மூலங்களில் இருந்து
தரவுகளை சேகரிக்கும் விடயத்துடன் சம்பந்தப்பட்டதாகும். தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் பகுப்பாய்வாளர்களினால் அதனை உள்வாங்கக்கூடிய வகையிலும் இறுதியாக ஒரு நிறுவனத்தின் தரவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற விதத்திலும் தரவு உற்பத்திகளை வழங்கக்கூடிய வகையிலும் முகாமைத்துவம் செய்கிற செயற்பாட்டைத்தான் நாங்கள் பாரிய தரவு பகுப்பாய்வுன்னு அழைப்போம். ஆங்கிலத்தில் பிக் டேட்டா அனாலிசிஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், நிறுவனங்கள்கிட்ட பல டெராபைட் அளவான தரவுகள் காணப்படுறதோடு அந்த தரவுகளிலிருந்து நாங்கள் தேவையான தரவுகளை மாத்திரம் தெரிவு செய்து அவற்றை முகாமைத்துவ குழுக்களுக்கு அல்லது முடிவுகளை மேற்கொள்கிற நபர்களுக்கு நாங்கள் உற்பத்தி செய்து வழங்கணும். இந்த செயற்பாடு தான் பிக் டேட்டா அனாலிசிஸ் என்று அழைக்கப்படும். பிக் டேட்டாட அல்லது பாரிய தரவுட சில பண்புகள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. இதுலையும் வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாரிய தரவு அல்லது பிக் டேட்டாட பண்புகளில் முதலாவது பண்பு, அந்த தரவுகள் பெரியொரு கனவளவை வால்யூமை கொண்டிருக்கும். ரெண்டாவது, பிக் டேட்டான்றது வேறுபட்ட தன்மைகளை வெரைட்டிஸை கொண்டிருக்கும். மூணாவது, வேகம் அல்லது வெலோசிட்டின்ற பண்பு அது கொண்டிருக்கும். நாலாவது, பிக் டேட்டான்றது நிகழ்தன்மை அதாவது உண்மை தன்மையை கொண்டிருக்கும். நாங்கள் ஆங்கிலத்தில் வெரசிட்டின்னு சொல்லுவோம். அதே நேரம் பிக் டேட்டான்றது சில சந்தர்ப்பத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டதாக, ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஒழுங்கமைக்கப்படாததாக அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், பிக் டேட்டாக்கு பிரதானமாக 5 இயல்புகள் இருக்குது. அவைதான் கனவளவு, வேறுபட்ட தன்மை, வேகம், உண்மைத்தன்மை அல்லது நிஜத்தன்மை, ஒழுங்கமைக்கப்பட்டதாக அல்லது ஒழுங்கமைக்கப்படாததாக காணப்படுறது. இந்த பிக் டேட்டா அல்லது பெரிய தரவிற்கான உதாரணங்கள் சில நான் இங்கே தந்திருக்கிறேன். முதலாவது, பல்லூடக கோவைகள், அதாவது மல்டிமீடியா ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் உருவாக்குற அல்லது டவுன்லோட் செய்கிற வீடியோஸ், இமேஜஸ், சவுண்ட்ஸ் போன்ற பல்லூடக கோவைகள் மல்டிமீடியா ஃபைல்ஸ் பிக் டேட்டா வகைக்குரியது. ரெண்டாவது, சமூக வலைத்தளங்களிலிருந்து பெறப்படும் தரவுகள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் இருக்குது. உதாரணமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், IMO இது மாதிரியான பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களிலிருந்து டெராபைட் அளவான சிக்கல் தன்மை கூடிய கன அளவு கூடிய தரவுகள் உருவாக்கப்படுகிறது. அவ்வாறான தரவுகளை நாங்கள் பெரிய தரவாக பிக் டேட்டாவாக கருதலாம். அடுத்தது, வாசக கோவைகள், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறதும் ஒரு வகையான பிக் டேட்டா. அதே நேரம் புவியியல் தரவுகள், அதாவது ஜியோ ஸ்பெஷியல் அது ஜியோகிராஃபிக்கல் டேட்டாஸ்ன்னு சொல்கிறதும் ஒரு வகையான பிக் டேட்டா. அதே நேரம் நிதியியல் தரவுகள், நிதி நிறுவனங்களோட ஃபைனான்சியல் டேட்டான்னு சொல்லுவோம், அந்த நிதியியல் தரவுகளும் பிக் டேட்டாக்குரிய உதாரணம் தான். காரணம், இந்த 5 உதாரணத்துக்குரிய தரவுகளும் பிக் டேட்டாக்குரிய இயல்புகளை கொண்டிருக்குது. அதில் மிக முக்கியமான இயல்பு தான் கன அளவு கூடியது, அதே நேரம் வேறுபட்ட தன்மையுடையது, அதே நேரம் சிக்கல் தன்மை கூடியது. ஸோ அன்பான மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் கதைத்தது எங்களோட ஏலவல் ICT முதலாவது அலகின் உஃப அலகாகிய 1.1 தகவலின் அடிப்படை கட்டத்துண்டங்களும் அதன் சிறப்பியல்புகளும் பற்றியது. நாங்கள் இந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்கு தரவு, தகவல், அதோட சிறப்பியல்புகள் நிறைய விடயங்களை கதைச்சிக்கிறோம். நாங்கள் இப்போ கதைக்க போகிற விடயம் என்னன்னா, இந்த உஃப அலகில் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ஸில் வந்த கேள்விகளும் அதே நேரம் எதிர்காலத்தில் வரக்கூடிய மாதிரி வினாக்களும் சம்பந்தமாக. வினா இலக்கம் 1, இது 2012ஆம் ஆண்டு வந்த 4வது MCQ. வினாவை கவனிங்க. தரவு மற்றும் தகவல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 4 கூற்றுகள் தரப்பட்டிருக்குது, ABCDன்னு சொல்லி. கூற்று A, குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸ் 10101101 என்றது. ரெண்டாவது, எண்கள் கமா வரையுறுக்கள் கமா விம்பங்கள் ஆகியன 3 கற்கையிலிருந்து, கற்கைன்றது ரிசர்ச், பெறப்பட்ட உண்மைகள். 4, பெறுபவருக்கு கருத்துள்ளவாறு முறை வழிப்படுத்திய விடயங்கள். வினா, மேற்குறித்தவற்றுள் தகவலை வகை குறிப்பது வகை குறிப்பன. நாங்கள் திரும்ப எங்களோட கூற்றுக்களுக்கு போவோம். முதலாவது, குறியீடுகள். அதாவது குறியீடுகள், அதில் இலக்கங்கள் என்றது ஒரு தரவா தகவலாண்டு கேட்டால் அது தரவு.
நாங்கள் பார்த்தோம் எங்களோட வரைவிலக்கணத்தில் தரவுன்றது ஒழுங்குபடுத்தப்படாத அர்த்தமற்ற எண்கள் குறியீடுகள்னு சொல்லி. ஸோ கூற்று ஏ குறியீடுன்றது ஒரு தரவே தவிர தகவல் அல்ல. 2 எண்கள் வரையுறுக்கள் விம்பங்கள், இதுவும் தரவுகள் தான். காரணம் எண்கள் வரையுறுக்கள் விம்பங்கள்ன்றதெல்லாம் தரவுட வேறுபட்ட வடிவங்கள். 3வது கூற்று கற்கையிலிருந்து பெறப்பட்ட உண்மை. கற்கை என்றது ஒரு ரிசர்ச். எப்பயும் ஒரு ரிசர்ச் ஒன்று நடக்கக்குள்ள நிறைய தரவுகள் பெறப்பட்டு அந்த தரவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு முறை வழிப்படுத்தப்பட்டு சில உண்மைகள் பிறப்பிக்கப்படும். ஸோ ரிசர்ச் ஒன்றிலிருந்து பெறப்படுற உண்மைகள் எப்போவும் தரவுகளை முறை வழிப்படுத்தி பெற தகவல்களாகத்தான் இருக்கும். ஸோ கூற்று சின்றது ஒரு தகவல். கூற்று டி பெறுபவருக்கு கருத்துள்ளனவாக முறை வழிப்படுத்திய விடயங்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், முறை வழிப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு விடயம், அந்த விடயம் எப்போதும் தகவலாகத்தான் இருக்கும். ஸோ தந்திக்கிற 4 கூற்றுக்களிலையும் எது தகவலை வகை குறிக்குதுண்டா கூற்று சியும் டியும் தரப்பட்ட விடைகள்ல சரியான விடை 4. வினா இலக்கம் 2 2013ஆம் ஆண்டிட 31வது MCQ. வினாவை கவனிங்க. பின்வருவனவற்றுள் தரவு மற்றும் தகவல் தொடர்பான சரியான கூற்று எது? முதலாவது, மிக அதிகளவான தரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் போது மட்டுமே தீர்மானங்கள் எடுக்கப்படும். இந்த கூற்று பிழையானது. இதில் 2 பிழைகள் இருக்கு. ஒன்று, தரவுகளை எங்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்த இயலாது. மாறி நாங்கள் அந்த தரவுகளை முறை வழிப்படுத்தி பெறப்படுற தகவலால் தீர்மானம் எடுக்கிறதாக வச்சா கூட தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகளவான தரவுகள் அல்லது தகவல்கள் தேவைப்படுறது இல்லை. எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு போதிய அளவு தரவு அல்லது தகவல் இருந்தாலே போதும். ஆகவே இந்த கூற்று பிழையானது. ஏனென்றா அவர் சொல்றாரு, அதிகளவான தரவுகள் இருக்கும் போது மாத்திரம்தான் தீர்மானம் எடுக்க முடியும் என்று. பிழை. காரணம், எங்களுக்கு போதிய அளவு தரவு இருந்தாலே போதும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கலாம். அது அதிகளவா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. கூற்று 2, தகவலின் செல்லுபடியாகும் தன்மை, அதாவது வேலிடிட்டின்னு சொல்லுவோம், அதாவது தரவின் துல்லியத்தன்மையில் தங்கியிருக்கும். இந்த கூற்று சரியானது. காரணம், ஒரு தரவு துல்லியமா இருக்கும் போது மாத்திரம்தான் அந்த தரவை முறை வழிப்படுத்தி பெற்றுக்கொள்கிற தகவலும் துல்லியமா இருக்கும். ஒரு துல்லியமான தகவல் மாத்திரம்தான் செல்லுபடியானதா இருக்கும். நாங்க துல்லியம் இல்லாத, அதாவது அக்யூரசி இல்லாத ஒரு தகவலை செல்லுபடியான தகவலா எடுக்கிறது இல்லை. ஸோ 2வது கூற்று சரியானது. 3, தரவுகளை செயன்முறைக்குள்ளாக்கி, அதாவது ப்ராசஸ் பண்ணி பெறப்படும் தகவலானது எப்போதும் துல்லியமாக இருக்கும். இந்த கூற்றும் பிழையானது. காரணம், பிழையான தரவுகளை நாங்கள் செயன்முறைக்குள்ளாக்கினோம்டா பெறப்படுற தகவலும் பிழையானதாக அல்லது துல்லியமற்றதாகத்தான் இருக்கும். ஸோ எப்போதும் நாங்கள் தரவை முறை வழிப்படுத்தி அல்லாட்டி செயன்முறைக்குள்ளாக்கி பெற்றுக்கொள்கிற தகவல் துல்லியமாக இருக்கும்னு கூற முடியாது. 4, தகவலை பெறுவதற்கு தரவுகள் பல்வேறு மூலங்களிலிருந்து, ஆங்கிலத்தில் சோர்ஸ்னு சொல்லுவோம், சேகரிக்கப்படல் வேண்டும். இந்த கூற்றும் பிழையானது. காரணம், குறிப்பிட்ட ஒரு தகவலை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான தரவை உரிய தரவு மூலத்திலிருந்து எடுத்தாலே போதும். எங்களுக்கு பல தரவு மூலங்களிலிருந்து தரவை சேகரித்து தான் தகவல் உருவாக்கணும்னு இல்லை. ஏதோ ஒரு நம்பகமான தரவு மூலத்திலிருந்து, சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்தோம்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே 4வது கூற்றும் பிழையானது. 5வது கூற்று கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்க. தகவலின் துல்லியத்தன்மையானது உள்ளீடு செய்யும் தரவுகளின் துல்லியத்தன்மையில் மட்டுமே தங்கியுள்ளது. 3வது விடைய பார்த்தீங்கன்னா சொன்னாரு, தரவுகளை செயன்முறைக்குள்ளாக்கி பெறப்படுற தகவல் எப்போதும் துல்லியமானது என்று. நாங்கள் அது பிழைன்னு சொன்னோம். காரணம், தரவு துல்லியம் இல்லாட்டி தகவலும் துல்லியம் இருக்காது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, தகவலோட துல்லியத்தன்மை உள்ளீடு செய்யப்படுற தரவோட துல்லியத்தன்மையில் மட்டும் தங்கியிருக்கும் உண்டு. உண்மையிலே தரவு துல்லியமாக இருந்தால்தான் தகவல் துல்லியமாக வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தகவலோட துல்லியத்தன்மை தரவுகளின் துல்லியத்தன்மையில் தங்கும்னா சரி. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, தகவலோட துல்லியத்தன்மை தரவுட துல்லியத்தன்மையில் மட்டுமே தங்கும்னு சொல்லி. மட்டுமே என்ற வசனம்தான் இந்த கூற்ற பிழையாக்குது.
காரணம், தரவு துல்லியமாக இருந்ததுக்கு மட்டும் நாங்கள் முறை வழிப்படுத்தி பெறுற தகவல் துல்லியமாக இருக்கும்னு கூற முடியாது. காரணம், தரவு துல்லியமாக இருந்தாலும் நாங்கள் முறை வழிப்படுத்துகிற முறை, அதாவது ப்ரொசஸ் பண்ணுற முறை பிழைண்டா அல்லது வலுவானதுண்டா நாங்கள் பெறப்போகிற தகவலும் பிழையானது அல்லது துல்லியமற்றது. திரும்ப சொல்கிறேன், நாங்கள் பயன்படுத்துகிற தரவு துல்லியமானது, ஆனால் நாங்கள் செய்கிற முறை வழியாக்கம் ப்ரொசஸிங் துல்லியமற்றது, பிழையானது. ஆகவே ப்ரொசஸிங் பிழைண்டா உருவாக்கப்படுற தகவலோட துல்லியத்தன்மையும் அங்கே இருக்காது, அது துல்லியமற்றதாக தான் இருக்கும். ஆகவே 5வது கூற்றும் பிழையானது. ஸோ தந்திக்கிற 5 விடைகள்லையும் தரவு மற்றும் தகவல் தொடர்பான சரியான கூற்று எத்தனாவது விட? 2வது விட. அதாவது தகவலோட செல்லுபடித்தன்மை அந்த தகவலை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற தரவோட துல்லியத்தன்மையில் தங்கும். வினா இலக்கம் 3, இது ஒரு மாதிரி வினா, அதாவது மாடல் கொஸ்டின். தரவு மற்றும் தகவல் குறித்த கீழ்வரும் கூற்றுக்களை கருதுக. 4 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. வினா, மேற்குறித்தவற்றுள் தரவினை வகை குறிப்பது வகை குறிப்பன என்று கேட்கப்பட்டிருக்குது. அதாவது தந்திக்கிற இந்த 4 கூற்றுகளுக்கும் எந்தெந்த கூற்றுக்கள் தரவை வகை குறிக்குது என்று கேட்கப்பட்டிருக்குது. கூற்று ஏ, லக்ஷ்மன் எனது உயரம் 150 சென்டிமீட்டர் ஆகும். இது உண்மையில ஒரு தரவு, அதாவது ஒரு நபரை பற்றின உண்மை. ஒரு நபரோட உயரம் 150 சென்டிமீட்டர்னு சொல்றாரு. ஆகவே இது ஒரு தரவு. 2 எழுத்துக்கள் பிம்பம் ஒலிகள். கூற்று பியும் ஒரு தரவு. காரணம், நாங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் ஆயிக்கலாம், பிம்பங்கள்ன்றது இமேஜஸ், சவுண்ட்ஸ் ஒலிகளாக இருக்கலாம். இதெல்லாம் தரவுட வடிவங்கள். ஸோ கூற்று பியும் தரவு. சி, தீர்மானங்களை மேற்கொள்ள உதவும். உங்களுக்கு தெரியும், தரவுகளை பயன்படுத்தி தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தீர்மானங்களை மேற்கொள்ள உதவுறது தரவல்ல, அது தகவல். கூற்று டி, ஒழுங்குபடுத்தப்படாதவை. உங்களுக்கு தெரியும், தரவுன்றது ஒழுங்குபடுத்தப்படாதவை. ஆகவே தந்திக்கிற 4 கூற்றுக்களிலும் தரவை வகை குறிப்பது ஏ, பி, டி. தரப்பட்ட விடைகளில் சரியான விடை 4வது விடை. வினா இலக்கம் 4, தரவின் வடிவங்கள் 3னையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், தரவானது 3 வடிவங்களில் காணப்படும். ஒன்று எழுத்து வடிவம், டெக்ஸ்ட் டேட்டா. 2வது செவிப்புல வடிவம், ஆடியோ டேட்டா. 3வது கட்புல வடிவம், விஷுவல் டேட்டா. திரும்ப தரவின் 3 வடிவங்கள் இருக்குது: எழுத்து வடிவம், செவிப்புல வடிவம், கட்புல வடிவம். அடுத்தது 5வது வினா, பின்வரும் தரவுகளை அளவு சார், அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா, அல்லது பண்பு சார் தரவு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா என வகைப்படுத்துக. தந்திக்கிற தரவுகள் 4ஐயும் நாங்கள் அளவுசார் தரவு, பண்புசார் தரவுன்னு வகைப்படுத்தணும். முதலாவது பாருங்க, இன்றைய வெப்பநிலை. குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தோட இன்றைய வெப்பநிலையை எங்களுக்கு ஒரு அளவாக குறிப்பிடலாம். உதாரணமாக இன்றைய வெப்பநிலை 28 பாகை சி. ஆகவே அது ஒரு அளவுசார் தரவு, குவான்டிடேட்டிவ் டேட்டா. 2, ஒரு ஆடையிட நிறம். குறிப்பிட்ட ஒரு ஷர்ட் நிறம் நீலமுண்டு வைப்போம். ஸோ அது ஒரு பண்பு சார் தரவு. ஏண்டா நீலம்ன்ற நிறத்தை எங்களுக்கு ஒரு எண் பெறுமதியாக குறிப்பிட இயலாத ஒரு பண்பாகத்தான் குறிப்பிடணும். ஆகவே ஆடை ஒன்றின் நிறம் என்றது ஒரு பண்பு சார் தரவு, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. 3, ஒருவரின் திறமை. ஒரு நபர்ட, ஒரு மாணவன்ட திறமையை எங்களுக்கு ஒரு எண் பெறுமதியாக, ஒரு பெருமானமாக கொடுக்க முடியாது. ஆகவே திறமை என்றது ஒரு பண்பு சார் தரவு, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. 4, இலங்கையின் சனத்தொகை. சனத்தொகை எங்களுக்கு அளவிடலாம், எண்ணிக்கை மூலம், கவுண்ட் மூலம் அளவிடலாம். அளவிட்டால் இலங்கைக்கு ஒரு சனத்தொகை பெருமானம் இருக்கும். அன்னளவாக 2 கோடிகளை தாண்டின ஒரு சனத்தொகை. ஆகவே அந்த பெருமானம் உண்டு அந்த சனத்தொகைக்கு இருக்குது. ஸோ இலங்கையோட சனத்தொகைன்றது ஒரு அளவு சார் தரவு, குவான்டிடேட்டிவ் டேட்டா. சரி, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்றைய ஆன்லைன் ஐசிடி கிளாஸின் முடிவுக்கு நான் வந்துள்ளேன். இன்று நாங்கள் கதைத்த விடயம் A-level ஐசிடியின் 1வது அலகின் முதல் உப அலகு 1.1 பகுதி, தரவு மற்றும் தகவல் ஆகிய அடிப்படை எண்ணக்கருக்கள். அதே நேரம்
அந்த பகுதிக்குரிய கடந்த கால மற்றும் மாதிரி வினாக்கள். இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திய விடயங்கள் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். அதே நேரம் நான் செய்த வினாக்கள் அந்த தியரியை மேலும் உங்களுக்கு விளங்க வச்சிருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே தொடர்ச்சியாக எமது இந்த இலவச ஆன்லைன் ஐசிடி வகுப்புகளில் நீங்களும் இணைந்திருங்கள். அதோட இந்த யூனிட்டுக்குரிய தியரிஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப் ஃபார்மேட்ஸில். ஸோ மறக்காமல் இந்த தியரிகளை நீங்கள் புதுசாக ஒரு நோட் காப்பி எடுத்து அழகு 1ன்னு போட்டு 1.1க்குரிய இந்த நோட்ஸை நான் தந்திக்கிற அதே ஒழுங்கில் உங்களோட கொப்பிகளில் எழுதி கொள்ளணும். வெகு விரைவில் 1.2க்குரிய ஆன்லைன் ஐசிடி கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.